Hi friends, welcome back. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ரொம்ப டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் கார்ன் ரெசிபி. ஸ்வீட், காரம், புளிப்பு மூணும் கலந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில்லி பேஸ்ட்க்கு வேக வச்சுக்குவோம். குக்கர்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவங்கவங்க காரத்துக்கு ஏற்ப சில்லி போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீம் வச்சா போதும். ஒரு ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் பட்டர் அல்லது ஆயில் விட்டு நைஸாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. நான் இப்போது 2 ஸ்வீட் கார்ன் கருதை உதுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்தோட போட்டுக்கலாம். ஃப்ரோசன் கார்ன் கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். பட்டர்லேயே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நாம் அப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. அதில் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். ஓவர் குக் பண்ணிட வேணாம். ரெண்டுமே ஒரு கன்சினஸோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா. மசாலா நிறையா வேணும்னா நீங்கள் காரத்தை குறைச்சிட்டு தக்காளி, வெங்காயத்தை கூட போட்டு அரைச்சி கூட சேர்க்கலாம். ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸில் பிள்ளைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கூட கொடுத்து விடலாம். எல்லாத்துக்கூடயுமே நல்லா சூட் ஆகும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மசாலா எல்லாம் கார்னோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. ஃபைனலாக ஆரிகானோ போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.